சங்கீதம் 106 அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளும்படியாக நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை கற்பனைகளுக்கும் கீழ்ப்படி நடக்க வேண்டியது, அது கை கொள்ள வேண்டியது, அதன்படி செய்ய வேண்டியது, நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது காணப்படுகிறது. அப்பொழுதுதான் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் சேர்கிறவர்களாயும் அதுக்கு ஆயத்தப்படுகிறவர்களாயும் இருக்கிறோம் காணப்படுகிறோம். அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகளும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கும் பொழுது தேவன் நமக்குண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய நீதியையும் அவருடைய நியாயத்தையும் செய்யும் பொழுது, கட்டளைகளும் கற்பனைகளும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அதன்படி செய்யும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் இருக்கிறோம் காணப்படுகிறோம். ஆகவே தேவனுடைய பார்வையில் அது பிரியமாக இருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தேவன் கொடுத்த கட்டளைகளும் கற்பனையும் மீறாதபடிக்கு, அதன்படி செய்யாத போகாதபடிக்கு நாம் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருந்து தேவன் கட்டளைகளும் கற்பனையும் கொடுத்து நமக்கு என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதன்படி செய்வது அவசியமாக இருக்கிறது காணப்படுகிறது. அது அப்படி செய்வோமானால் நாம் ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாகிறவர்களாயும் பரலோக ராஜ்யத்திற்கு சென்றவர்களாயும் இருப்போம் காணப்படுவோம். ஆமென்.